ஓம் கினேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் துலாம் ராசி, மேசம் ராசி ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள ஒற்றுமை வெற்றுமை பற்றி சொல்கிறேன். ரெண்டு ராசி நேயர்களும் குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருக்கலாம், உறவு முறையில் இருக்கலாம், அதுபோல் உத்தியோகத்தில் வேலை பார்க்கலாம், உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கலாம், கீழதிகாரியாக இருக்கலாம், தொழில் வியாபாரம் இதில் நண்பர்களாக இருக்கலாம். ஸோ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் சார்ந்தது, உத்தியோகம் சார்ந்தது, இது மாதிரி இடத்துல மேசராசிக்காரங்களும் துலாம் ராசிக்காரங்களும் எப்படி இருப்பாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுபோக இந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரம், மேசத்தில் உள்ள அசுபதி, பரணி, கார்த்திகை, துலாமல் உள்ள சித்திரை, விசாகம், சுவாதி, இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பொருத்தம். இந்த நட்சத்திரம் மற்ற அந்த ராசியோட எப்படி கோஆர்டினேட் ஆகும் அதை பற்றி சொல்கிறேன். ஒற்றுமை வெற்றுமையில் சொல்கிறேன். அதுபோக மற்ற வழிபாடுகின்ற தெய்வம் மற்ற தகவலும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. உங்களுக்கு எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சரியா? ஓகே நேயர்களே, இப்போ இந்த வீடியோ பதிவில் மேசம் ராசி காலபுருஷ சக்கரத்தின் முதல் ராசி. இவங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க, ஒரு நெருப்பு ராசி. துலாம் ராசி ஒரு காற்று ராசி, சுக்கிரனோட ஆதிக்கம். இது பொதுவாகவே ரெண்டுமே ஒரு பொருத்தமான ராசி தான். காற்றும் நெருப்பும் பற்றிக்கிறோம் நல்லா. ஏன்னா காற்று அடிச்சிச்சின்னா நெருப்பு நல்லா எரியும். அதுபோல் சுக்கிரனும் செவ்வாய் ஒரு என்ன கிரகம்னா உமிழ்கின்ற கிரகம். அதை இதையுமே ஈஸியாக எடுத்துரும். சுக்கிரன் ஒரு நெகிழ்த்தன்மையான கிரகம். அதனால் இது பிருகுமங்கல யோகம் சொல்லுவாங்க. செவ்வாய் கிட்ட போய் சுக்கரை நல்லா ஒட்டிக்கிறோம். செவ்வாய் சுக்கிரனை நல்லா பரிபூர்ணமாக இழுத்துக்கிறோம். ஸோ இது ஒரு அட்ராக்ஷனான அமைப்பு தான். மேசம் துலாம்ங்கிறது ஒரு அட்ராக்ஷனான அமைப்பு தான். அதுபோக நெருப்பு ராசியான மேசம் ஒரு நெருப்பு ராசி. ஆக்ரோஷமாக இருப்பாங்க, கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க, வேகமாக இருப்பாங்க. மேசம்னாலே கொஞ்சம் வேகம், தைரியம், ஆக்ரோஷம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். துலாம் எப்படின்னா பேலன்ஸாக இருப்பாங்க. அதனால தான் தராசு சின்னம் கொடுத்துருக்குறாங்க. சமநிலையாக இருப்பாங்க, எதையும் எடை போட்டு பார்ப்பாங்க. ராஜதந்திரம் இருக்கும். துலாம் ராசிக்கு ராஜதந்திரம் இருக்கும், நேர்த்தி இருக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே நேர்த்தியாக, ஈவனாக, பர்ஃபெக்டாக செய்வாங்க. மேசம் கொஞ்சம் பதட்டப்படும், டென்ஷன் ஆகும், சரியா? ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்குது. அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு விதமான குணாதிசயங்கள் இருக்குது. இதில் கொஞ்சம் மேசம் விட்டு கொடுத்து போச்சுன்னா துலாம் மேசத்தை நல்லபடியாக வச்சுக்கிறோம். ஏன்னா துலாமுக்கிட்ட இருக்கிற ராஜதந்திரத்தை மேசம் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். ஸோ மேசம் இந்நேரம் படபடப்பாக இருக்கக்கூடாது. துலாம் ராசி கூட சேர்ந்து ஒரு காரியம் பண்ணும்போது, அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கும்போது மேசம் துலாம் ராசிக்காரங்க கிட்ட கொஞ்சம் வளைஞ்சு போய் தன்னை ஐக்கியப்படுத்திட்டாங்கன்னா நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதுபோக ஆளுமை அப்படி பார்த்துட்டோம்னா மேசராசி நேரடியாக செயல்படுவாங்க. எதாக இருந்தாலும் நேரடியாக இருக்கணும், எல்லோரும் என் பச்சை தான் கேட்கணும், எதாக இருந்தாலும் எங்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க மேசராசிக்காரங்க. துலாம் ராசி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ராஜதந்திரமாக இருக்கும். எப்போ ஒரு நல்ல விஷயமா உனக்கு பிடிச்சிருக்கா நீ செஞ்சிரு, அந்த விஷயம் நல்ல விஷயம் தானே, அதில் எதுவும் பிரச்சனை வராதில்ல, பிரச்சனை வராமல் இருந்தால் என்கிட்ட வராத, நீயே செஞ்சு அதை ஃபைனல் பண்ணிடு அப்படின்னு மற்றவங்க மேலே நம்பிக்கை வச்சு தான் மற்றவங்கள செய்ய வைப்பாங்க. அதுதான் ராஜதந்திரம். ஒரு காரியத்தை தன்னோட இன்வால்மெண்ட் இருக்குன்னு தெரியாமலே அந்த காரியத்தில் சம்மந்தப்பட்டு வேற ஆளை வச்சு செய்ய வைப்பாங்க. இது ஒரு ராஜதந்திரம். இது ரொம்ப கைவந்த கலை துலாமுக்கு. அதனால் துலாம் ராசினியர்கள் இப்படி அப்ரோச் பண்ணுவாங்க. மேசம் அப்படி கிடையாது. எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு பாராட்டு வேணும், நம்மளோட இன்வால்மெண்ட் வெளியே தெரியணும், நம்ம முன்னிலைப்படுத்தணும்னு நினைப்பாங்க. இது மாதிரி விஷயத்தில் ரெண்டு பேர்த்துக்கு இடையில பிரச்சனை வரும், சரியா? கான்ட்ரவர்ஷன் வரும். மேசம் கொஞ்சம் டென்ஷன் படுவாங்க, பதட்டப்படுவாங்க. மேசம்னாலே கைப்பர் டென்ஷன் அர்த்தம். மேசராசிக்காரங்களுக்கு மேக்ஸிமம் டென்ஷன் பிரச்சனை இருக்கும், ரத்த கொதிப்பு இருக்கும். எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. 170% அந்த ப்ரெஷர் இருக்கும் உங்களுக்கு உடம்புல. ரொம்ப கொஞ்சம் அந்த படபடப்பு, எதுலையுமே ஒரு முனைப்பாக இருக்கிறது, க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்கும், சரியா? எதிர்பார்ப்பு இருந்தாலே படபடப்பு வந்துடும். இதெல்லாம் மேசராசிக்கு கூட உடன் பிறந்தவை. இதில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், சரியா? ப்ராக்டிஸ் பண்ணி அதை குறைச்சிக்கணும். மேசராசி முடிவுகள் எடுக்கிறதுல வேகமாக இருப்பாங்க, விரைவாக இருப்பாங்க. இவங்க அமைதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் இருக்க முடியாது. இவங்க நினைப்பாங்க ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருக்குன்னு நினச்சிட்டு உட்காந்தாலுமே ஒரு 5 நிமிஷம் பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருப்பாங்க. 6வது நிமிஷம் மறுபடியும் இவங்க யாருன்னு வெளியே காட்டிடுவாங்க. ஏன்னா மேசராசிக்கு அப்படி இருக்கும். பொதுவாக மேசராசிக்காரங்களாம் டீயை அப்படியே சுட குடிப்பாங்க. அந்த நெருப்பை கொஞ்சம் எதுவுமே சூடாக சாப்பிடணும், அவதியாக சாப்பிடணும் அப்படிலாம் நினைப்பாங்க. துலாம் அப்படி கிடையாது, சீதோசனமாக சாப்பிடுவாங்க. எதுவுமே கொஞ்சம் அமர செய்கிறதுல துலாம் கெட்டிக்காரங்க. இதில் ரெண்டு பேர்த்துக்கும் நிறைய வேற்றுமை இருக்கும், முன்பின் முரண்பாடு இருக்கும். துலாம் எதையுமே யோசித்து பேலன்ஸாக செய்வாங்க, எதையும் யோசித்து ஒரு நடுநிலைமையை செய்வாங்க. மேசத்துக்கு யோசிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கம்மி. அவங்க யோசிப்பாங்க, ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்க மாட்டாங்க, சரியா?
ஒரு காரியத்தை செஞ்ச பின்னாடி தான் யோசிப்பாங்க. துலாம் அப்படி கிடையாது. கொஞ்சம் எல்லாம் யோசனை பண்ணி தான் ஒரு காரியத்தை செய்வாங்க, தீர்க்கமாக செய்வாங்க. மற்றபடி இவங்க 2 பேத்துக்கு இடையில் வந்து அட்ராக்ஷன் ஏற்கனவே சொல்லிட்டு நான் அட்ராக்ஷன் ஈர்ப்புலாம் இருக்கும். நெருப்பும் காந்தமும் மாதிரி இருப்பாங்க. ஒன்றோட ஒன்று நல்லா ஈர்த்துக்கிறோம். இது எதுக்கும் சொல்ல முடியாது. இரும்பு காந்தத்திலுக்கா, காந்தம் இரும்பலுக்கா சொல்ல முடியாது. பட் 2 பேருக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்கும். 2 பேருமே நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருப்பாங்க. மேசத்துடைய அந்த அவசரத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, படபடப்பு அவசரம், அதை வந்து துலாம் கொஞ்சம் ஓரளவு சரி செய்யும். சரியா? அதனால் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மதித்து பேலன்ஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, மேசம் வந்து துலாம் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போச்சுன்னா மேசத்துக்கு ரொம்ப நல்லது. சரியா? நல்லாயிருக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். அது என்ன வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரம் வாட்டவர் மேபி அரசியல் எதாக இருந்தாலும் சரி, சம்மந்தப்பட்ட ராசி தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே ஒரு மேனேஜர் இருக்கிறார், அசிஸ்டன்ட் மேனேஜர். இப்போ நீங்கள் ஜென்ரல் மேனேஜர் மேச ராசி, அசிஸ்டன்ட் மேனேஜர் துலாம் ராசி. அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் லாகவமாக கையாண்டிங்கன்னா அருமையான இருக்கும். உங்கள் வேலையை பாதி வேலை முடிச்சுட்டு உங்களை நல்ல பேர் எடுப்பார். ஏன்னா என்றைக்குமே ஒரு மேலே அதிகாரிக்கு வந்து கெட்ட பேர் வருதுன்னா, கீழே இருக்கிறவன் ஒழுங்காக வேலை செய்கிறான்னா கெட்ட பேர் வரும். அப்போ வந்து நம்ம கீழே இருக்கிறவன் என்ன ராசி அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதிலெல்லாம் ஈகோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர்லாம் சில கம்பெனியில் வந்து ராசியெல்லாம் கேட்குறாங்க. இப்போ நான் நிறைய இன்டர்வியூ போயிருக்கிறேன் என்னோடய கேரியர்லலாம். அப்போ கேட்பாங்க, சாடமாட்டே கேட்பாங்க, நீங்கள் என்ன ராசி அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அதில் நம்பிக்கை இருக்கிறவங்க கேட்பாங்க, அவங்களாம் சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. சில நிறுவனத்தில் நிறைய இருக்குது. இன்னும் சில இதில் குளங்கொத்தரெல்லாம் கேட்பாங்க. சரி, அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். தனியாரில் அது நிறையா இருக்குது. அப்படி வந்து இப்போ இந்த மேசராசிக்கார ஒரு உயர் அதிகாரி தனக்கு கீழே இந்த துலாம் ராசிக்காரை சேர்த்து வச்சுக்கிட்டாருன்னா நல்லபடியாக போகும். அந்த துலாம் வந்து இந்த மேசத்தை வந்து கொஞ்சம் சரி கட்டும். சரியா? இதெல்லாம் வந்து வேத ஜோதிடத்தில் இருக்குது. இல்லாமல் குறையாது, அல்லாமல் புகையாது. இருக்க போய் தான் நான் இது இவ்வளோ தூரம் விளக்கிட்டு இருக்கிறேன். அதுபோல் மற்ற விஷயத்தில் பார்த்தோம்னா, மேசம் ஒரு சரராசி, துலாமும் ஒரு சரராசி தான். அதனால் 2க்குமே நல்லபடியாக ஒத்து போயிடும். மேசராசி ஒரு லட்சியமாக இருப்பாங்க, விசுவாசமாக இருப்பாங்க, புதிய வாய்ப்புகள் வேணும்னு அப்படி விரும்புவாங்க, தைரியமாக இருப்பாங்க. சரியா? அந்த அமைப்பில் மேசராசிக்கு எப்போயுமே இருக்கும். அதுமாதிரி தலைமை பண்பு இருக்கும். எதுலையுமே தலைமை பண்பு, அதிகாரம் பண்ணுறது, நிர்வாகம், இதிலெல்லாம் வந்து அவங்க நல்லா இருப்பாங்க. சரியா? இதிலெல்லாம் தனக்கு வேணும், தன்னை முன்னிலைப்படுத்த நினைப்பாங்க. இவங்க யார் இருக்காங்கள்ல, துலாம் ராசியும் அது ஒரு சரராசி தான், காற்று ராசி. இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, பெரும்பாலும் வந்து ஒரு கவர்ச்சியான ஆளுமையாக இருப்பாங்க. அது எப்படின்னா டிரான்ஸ்பரன்சியாக இருப்பாங்க, கவர்ச்சியாக இருப்பாங்க. தன்னுடைய நடவடிக்கை மூலம் அடுத்தவங்களை தன் பக்கம் எழுப்பாங்க. அதிகாரம்லாம் செலுத்த மாட்டாங்க. சரியா? நான் வந்து யாரையும் வந்து அதிகாரம் பண்ண மாட்டேன், ஆனால் என்னை பார்த்து மற்றவங்களாம் ஒழுங்காக இருந்துக்கோங்க அப்படின்னு தானே வந்து மற்றவங்களுக்கு மாடலாக இருப்பாங்க. ஆளுமை இருக்கும், சமநிலை இருக்கும், ராஜதந்திரம் இருக்கும். ஒரு காரியத்தை எப்படி பண்ணணும்னு ஒரு ராஜதந்திரத்தில் அதை சாதிச்சிருவாங்க. சரியா? ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொன்னாலும் கப்புன்னு பிடிச்சிக்கிடுவாங்க. அது சொல்ல வந்த விஷயத்தை நம்ம சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி இதான ரிசல்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. துலாம் ராசினியர்கள் மக்கள் தொடர்பு நல்லாயிருக்கும், வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும், மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுவாங்க, கலைத்துறை நல்லா வரும். கலை இன்றைக்கி நிறையா இருக்குது. சினிமா, படம், டிவி சீரியலு, இசை, நாடகம், ஆடல், பாடல், மியூசிக், இப்படி கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து துலாம் ராசினியர்கள் நல்லா இருப்பாங்க. மேசத்துக்கு வந்து அது ஒத்துப்போகாது. சரியா? மேசம்னா கலைனா காக்கில் என்ன வேலைங்க கேட்பாங்க. அதுக்காக மேசராசினியர் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு அதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏதோ ஒரு எப்போயோ அவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போவாங்க இல்லையா, அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் துலாம் வந்து கொஞ்சம் கலைநயம் மிக்கவர்கள். ஸோ இப்படி நிறைய இருக்குது. ஓகே நேயர்களே, இன்னும் தகவல்களை சொல்கிறேன். நான் ஆதிபத்திய விஷயத்தை சொல்கிறேன், காரகத்துவத்தெல்லாம் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. கடைசியாக நட்சத்திர பொருத்தத்தை சொல்கிறேன். 3 நட்சத்திரத்துக்கு என்ன நட்சத்திரம்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிடுவோம். அதாவது வந்து 12 ஆதிபத்தியம் இருக்குது. ராசி கட்டத்தில் 12 ஆதிபத்தியம் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு விதமான உறவு, பழக்க வழக்கங்களை குறிக்கும். அப்படி பார்க்கும்போது மேசம், துலாம் 2 பேரும் தன்னை அடையாளப்படுத்திக்கல கரெக்டாக இருப்பாங்க. இவங்க 2 பேரும் நல்ல பொருத்தமான ஜோடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெளி உலகம் அவங்களை ஏற்றுக்கிறோம். இப்போ 2 பேருமே திருமணமாகி ஊருக்குள்ளே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதுமண தம்பதிகளாக ஊருக்குள்ளே போனாங்கன்னா நல்லா பார்த்து சொல்லுவாங்க, ஜாடிக்கேற்ற மோடி, பொருத்தம் நல்லா இருக்குது, 2 பேரும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து போனால் நல்லா ஒரு பேராக தெரியும், நல்லா ஒரு ஜோடியாக தெரியும். அடுத்து வந்து குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம்னா, குடும்ப வாழ்க்கை, பண பழக்க வழக்கம், கமிட்மெண்ட், இதில் வந்து மேசம் நல்லா கமிட்மெண்ட் ஆவாங்க. குடும்ப பொறுப்பை எடுத்துக்கிறவாங்க, நல்லா கமிட்மெண்ட் ஆவாங்க. பழக்க வழக்கம், பணம் சம்பாதிக்கிறதுல இருப்பாங்க. ரிஷபம் அந்த அளவுக்கு இருக்காது. சரியா? துலாம் அந்த அளவுக்கு இருக்காது. 50% தான் எடுத்துக்கிடுவாங்க. குடும்பம், பழக்க வழக்கம், அதில் வந்து
மற்ற காரியங்களில் வந்து அந்த அளவுக்கு அவங்க சிரத்தை எடுத்துக்க மாட்டாங்க. அதுபோக பள்ளி பருவம்னு எடுத்துக்கிடுவோம், மாணவ பருவம்னு எடுத்துக்கிடுவோம். துலாமும் மேசமும் ஸ்கூலில் படிக்கிறாங்க, +2 வரைக்கும் படிக்கிறாங்கன்னா மேசம் நல்லா படிப்பாங்க, அதில் இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க. துலாம் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. சரியா? 2 பேரும் ஸ்கூலுக்கு போனாங்கன்னா துலாம் ராசி வந்து ஒரு 50% தான் அதில் ஒரு ஈடுபாடாக இருக்கும். மேசம் வந்து பரிபூர்ணமாக படிப்பில் நல்லா ஈடுபாடாக இருப்பாங்க, நல்லா அதுக்கு இது பண்ணி கொடுப்பாங்க, பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க. அடுத்து வந்து தைரிய வீரிய காரிய முனைப்பு, ஆரம்பகால வெற்றிகள், இது வந்து 2 பேர்த்துக்குமே 50% தான் இருக்கும். 2 பேருமே வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. துலாம் வந்து ஒரு படி கூட இருப்பாங்க. எதுலேயும் வந்து காரிய வெற்றியில் முனப்பாக இருக்கணும், அந்த ஒரு காரியம் தோற்று போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப முனப்பாக இருப்பாங்க. மேஷம் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க, அதிகாரம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. தன்னை நேரடியாக இன்வால்வ்மெண்ட் ஆக மாட்டாங்க. அந்த காரியத்தில் வந்து நேரடியாக இன்வால்வ்மெண்ட் ஆக மாட்டாங்க. ஆரம்ப கால வேலைகளில் ப்ரிலிமினரி ஒர்க்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, எந்த ஒரு காரியத்தையுமே வந்து ஆரம்பகட்ட வேலைகள் இருக்குது, அதான் ப்ரிலிமினரி ஒர்க்ஸும்பாங்க. அந்த ப்ரிலிமினரி ஒர்க்ஸில் வந்து துலாம் வந்து நல்லா இன்வால்வ்மெண்ட் ஆகும், மேசம் வந்து நல்லா இன்வால்வ்மெண்ட் ஆகாது. அதுபோல் அக்கம் பக்கத்துக்கிட்ட கூடயும் மேசம் வந்து அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்க. துலாம் அப்படி கிடையாது, அந்த தெருமுழுக்க தெரிஞ்சிருக்கும். துலாம் ராசி இருக்கிறவங்க தெருமுழுக்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. கவுன்சிலர் ஆனோம்னா உடனே ஆயிடுவாங்க, ஏன்னா தெருமுழுக்க ஆளை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு பழக்க வழக்கமாக இருக்கும். அடுத்து வந்து குடும்ப கௌரவம், குடும்ப மேன்மை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? குடும்ப நலன்னு சொல்லிக்கலாம். குடும்ப நலன்னா என்ன அர்த்தம்னா, குடும்பத்தில் இருக்க எல்லோரும் நல்லா இருக்கணும், குடும்ப கௌரவம், குடும்பம் வந்து சொசைட்டியில் நல்லா இருக்கணும், நம்ம ஜாதி சனத்தில் நம்ம குடும்பத்தை பற்றி மற்றவங்க பெருமையாக நினைக்கணுங்கிறது 2 பேருமே அக்கறையாக இருப்பாங்க. தாயார் 2 பேருமே பேணுவாங்க, அம்மா மேலே 2 பேரும் பாசமாக இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் மேசராசி துலாம் ராசி அண்ணன் தம்பி இருக்கிறாங்கன்னா தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அது மாதிரி உயர்கல்வி நல்லா படிப்பாங்க, வித்தைகள் நல்லா பண்ணுவாங்க, மேற்பரப்பு படிச்சுட்டு அடுத்தடுத்து செய்கிற காரியங்களை 2 பேரும் நல்லா செய்வாங்க. சரியா? 2 பேரும் சேர்ந்து நல்லா ஹோம் ஒர்க் பண்ணுறது, பெரிய லெவலுக்கு போகிறது, ரிசர்ச் பண்ணுறது, இதெல்லாம் 2 பேத்துக்குமே நல்லபடியாக வரும். வண்டி வாகன யோகம் 2 பேத்துக்குமே நல்லாயிருக்கும். சரியா? 2 பேரும் சேர்ந்து கார் வாங்கிக்கலாம், பைக் வாங்கிக்கலாம், எது வேணாலும் வாங்கிக்கலாம். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். விவசாயம் நல்லா பலிதமாகும். 2 பேரும் சேர்ந்து விவசாயம், தோட்டம் துறவு, இப்படி பயிர் பச்சை இதெல்லாம் வச்சாங்கன்னா நல்லபடியாக லாபம் இருக்கும், மகசூல் நல்லாயிருக்கும், வேளாண் விளைபொருள் உற்பத்தி நல்லபடியாக இருக்கும். ஸோ 2 பேத்துக்குமே இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். சரியா? 2 பேரும் சேர்ந்து பில்டிங் கான்ட்ராக்டாக இருக்கலாம், வீடு கட்டி வைக்கலாம், வீட்டு யோகம் இருக்கும், மனை யோகம் இருக்கும். மேசத்துக்கும் துலாமுக்கும். அடுத்து வந்து அதிர்ஷ்டம் 2 பேத்துக்குமே கை கொடுக்கும், அளவில்லாத அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா? அளவில்லாத அதிர்ஷ்டம் இருக்கும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுலேயும் மேசம் வந்து அதிர்ஷ்டத்தை பரிபூர்ணமாக நம்புவாங்க. மேசம் வந்து அதிர்ஷ்டத்து மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க, அதுக்காக சாமி கும்பிடுவாங்க, விழுந்து சாமி கும்பிடுவாங்க, மந்திரம் சொல்லுவாங்க, இறை மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அதிர்ஷ்டம் கிடைக்கணும், அதிர்ஷ்டம் என் பக்கம் வரணும்னு தெய்வத்தை ரொம்ப நம்புவாங்க. துலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதிர்ஷ்டத்து மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க, ஆனால் தெய்வத்து மேலே அந்த அளவு நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. காரியம் செய்வாங்க. ஒரு காரியம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கர்மம், ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு, ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு அதன் மேலே அதிர்ஷ்டம் வைப்பாங்க. சும்மா இடத்துல உட்காந்துக்கிட்டு அதிர்ஷ்டத்தை எடுக்க மாட்டாங்க. ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டு அந்த காரியத்தில் அதிர்ஷ்டம் வேணும்னு நினைப்பாங்க. அப்போ நான் ஒரு காரியம் செய்கிறேன், ஒரு தொழில் செய்கிறேன், அந்த தொழிலில் நல்ல லாபம் வரணும் அப்படின்னு அவங்க நினச்சி போவாங்க. ஆனால் மேசம் அப்படி கிடையாது. எடுத்தோடனே கடவுளை தான் நம்பும், நான் செய்ய போகிறேன், எனக்கு அதில் நல்லது நடக்கணும் அப்படின்னு அதிர்ஷ்டத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வைப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே அதிர்ஷ்டத்து மேலே நம்பிக்கை இருக்கும். இதில் துலாம் வந்து எப்படின்னா, அதில் இன்வால்வ்மெண்ட் ஆகிக்கிட்டு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்ப்பாங்க. மேசம் வந்து தெய்வத்தை நம்பி அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கும். அடுத்து வந்து உத்தியோகம் வந்து 2 பேத்துக்குமே அந்தளவு செட் ஆகாது. உத்தியோகம் பார்க்குற இடத்துல 2 பேருமே பாராமுகமாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருந்தி போகாது. சரியா? மேசம் வந்து உத்தியோகம் பண்ணுற இடத்துல இன்வால்மெண்ட்டே எல்லாம் இருப்பாங்க, டச்சே இல்லாமல் இருப்பாங்க. உத்தியோகம், அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ரொம்ப டச்சே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அது துலாம் வந்து கண்டுக்காமல் இருப்பாங்க. சரியா? காரியம் பண்ணுவாங்க, கண்டுக்காமல் இருப்பாங்க. அவனுக்குள்ளதை அவன் பார்த்துக்குறோம், நமக்குள்ளதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு கண்டுக்காமல் இருப்பாங்க. ஸோ உத்தியோகம் வந்து அந்தளவுக்கு இவங்களுக்கு மேட்ச் ஆகாது. அதுபோல் கடன் வாங்குறது, அவசரத்துக்கு கடன் வாங்குறது, ரொட்டேஷன் பண்ணுறது, பண தேவைக்கா பேங்கில் லோன் எடுக்கிறது, இன்சூரன்ஸ் போடுறது, இப்படி எத்தனையோ விலைகள் இருக்குது. கடன் டெபிட், அதில் வந்து 2 பேருமே ஒத்து போக மாட்டாங்க. அதுமாதிரி தேக ஆரோக்கியம், ஒருத்தருக்கு உடம்புக்கு முடியலைன்னா கண்டுக்க மாட்டாங்க, இவங்க வேலைக்கு போயிடுவாங்க, அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க. சரியா? அது மாதிரி எதிர்ப்பு, 2 பேரும் யாரும் சேர்ந்து எதிர்க்க வராங்கன்னா 2 பேருமே அந்த எதிர்ப்பை முறியடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு 2 பேத்துக்குமே எதிராளிகள் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. மேசம் துலாம் சேர்ந்து ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது எதிராளிகளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா 2 பேருமே வந்து எதிர்ப்பை வந்து முறியடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. 2 பேருமே வெவ்வேறு கொள்கையில் இருப்பாங்க. அதனால் எதிராளி வந்து வலுவாக இருந்தான்னு வச்சுக்கோங்கன்னே 2 பேர்த்தையும் அடிச்சிருவான் ஒரே நேரத்தில். சரியா? அந்த அமைப்பு இவங்க 2 பேத்துக்குமே இருக்கும். அதுபோக 2 பேருமே வந்து இந்த மாமன் முறைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மாமன் முறைக்கிட்ட அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி, தாய் மாமன்,
அப்புறம் பொண்ணு கொடுத்த மாமனார், மாப்பிள்ளை கொடுத்த மாமனார்னு சொல்கிறோம்ல, குடும்ப உறவுல, அந்த உறவுலலாம் ரொம்ப அக்கறையாக இருக்க மாட்டாங்க. இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். நண்பர் விஷயத்துலேயே அந்தளவுக்கு சிறப்பாகலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா என்னென்னா என்ன அப்படின்னு தான் இருப்பாங்க வழியா, ரொம்ப எல்லாம் அட்டாச்மெண்ட்டாக போட்டு இழுத்து போட்டு அலைஞ்சு தெரிய மாட்டாங்க. அடுத்து கணவன் மனைவி உறவு, தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். 2 பேர்த்துக்கும் தாம்பத்தியம் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். 2 பேரும் சேர்ந்து சில காரியங்கள் செய்யலாம், ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு செய்யலாம், கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், இன்டகிரேஷன், இணக்கம், இதெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா 2 பேர் கூட்டணி நல்ல ஒரு கூட்டணியாக இருக்கும். சரியா வெற்றி கூட்டணியாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து திடீர் அதிர்ஷ்டம் இவங்களுக்கு சான்ஸ் வராது. சரியா துலாமுக்கு வேணால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலயமா பணம் கிடைக்கும். துலாமுக்கு திடீர் அதிர்ஷ்டம் சீட்டு பணம் போடுறது, மற்ற இதில் சில பேர் டக்குன்னு பணம் கிடைக்குது பார்த்தீங்களா, ஏதோ ரொட்டேஷன் பண்ணி பணம் கிடைக்கிறது, இதெல்லாம் துலாமுக்கு கிடைக்கும். ஆனால் மேசத்துக்கு அந்தளவுக்கு கிடைக்காது. திடீர் பணம் மேசத்துக்கு அந்தளவுக்கு கிடைக்காது. துலாமுக்கு 150% கிடைக்கும். மற்றபடி இவங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு பிரச்சனைகள், எதிர்பாரா சில சம்பவங்கள், காரியங்கள், விபத்துக்கள், இதெல்லாம் மேசத்துக்கு ஈஸியாக நடக்கும். துலாமதுக்கு அந்தளவுக்கு இருக்காது. துலாம் அதில் தப்பிச்சிரும். சரியா மேசம் சீக்கிரமாக சில பிரச்சனைகளை போய் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிடுவாங்க. பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்குவாங்க மேசராசினியர்கள். துலாம் ராசினியர்கள் அந்தளவுக்கு பிரச்சனைகளை சிக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை வந்தாலும் அதை வீட்டோட தான் வச்சுக்கிறாங்க, வெளியே காட்ட மாட்டாங்க. ஆனால் மேசம் அப்படி கிடையாது, ஊர் முழுக்க தம்பிட்டு அடிச்சிட்ருக்கோம். சரியா இந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த தெருவுக்கே அந்த ஏரியாவுக்கே தெரியும் இந்நாள் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு நிலைப்பாடை கொண்டு வந்துடுவாங்க. துலாம் அப்படி இருக்காது. துலாம் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கும், வெளியே கொண்டு போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து பெயர், புகழ், பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி. சரியா இதுன்னு ஒரு மனுஷனுக்கு இருக்குது, இந்த குணமும் மனுஷனுக்கு இருக்குது. அதாவது எப்படின்னா, வீட்டை விட்டு வெளி வட்டாரம், கோயில் உலகத்துக்கு நல்லது செய்கிறது, தர்ம காரியம் பண்ணுது, மக்கள் நல பணியில் செய்கிறது, தான் காலத்துக்கு பின்னாடி தான் செஞ்ச காரியங்கள், தர்ம காரியங்கள். சரியா இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அறக்கட்டளை, ட்ரஸ்ட்டு, இப்படிலாம் நிறைய விஷயங்களை ஒரு மனிதன் தான் காலத்துக்கு பின்னாடியும் அவங்க புகழ் நினச்சி இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அதில் மேசம் ஒரு படி மேலே இருப்பாங்க. சரியா தான் காலத்துக்கு பின்னாடியும் தான் பேர் நிலைக்கணும்னு சில நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவாங்க, நல்ல சில தொண்டுகள்லாம் பண்ணுவாங்க, நல்ல சர்வீஸ் பண்ணுவாங்க. துலாம் அதெல்லாம் பண்ணாது. நம்ம காலத்தை வாழ்ந்துட்டு போனால் போதும், குடும்பத்தை பார்த்தா போதும், நமக்கெல்லாம் அந்த பேர், புகழ், அந்தஸ்தெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு மைண்டில் தான் இருப்பாங்க. சரியா போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து, அப்படி தான் துலாம் ராசி இருப்பாங்க. ஆனால் மேஷம் கொஞ்சம் படோகரமாக இருக்கும். சரியா பாப்புலாரிட்டி வேணும், பப்ளிசிட்டி வேணும், நம்மளை 4 பேர் பேசணும், வைக்கணும், நம்ம காலத்துக்கு முன்னாடி நம்ம பேர் நிலச்சி நிற்கணும் அப்படின்னு சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. ரைட்டு. அடுத்து தொழில், வியாபாரம், வணிகம், ட்ரேடிங், சுருக்கமாக சொன்னால் பிஸ்னஸ், 2 பேருமே நல்லா இருப்பாங்க. 2 பேருமே அதில் சமநிலையாக இருப்பாங்க. சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாகவும் இருக்குது. அதுவும் துலாம் அதை ஒரு குடும்பமாக நினச்சி பார்ப்பாங்க, குடும்ப உறவு மாதிரி தொழிலை பார்ப்பாங்க. ரொம்ப என்ன சொல்ல அக்ரீஸாக பார்ப்பாங்க, அக்கறையாக பார்ப்பாங்க. மேசமும் பார்ப்பாங்க, மேசமும் நல்லா அதில் ராஜதந்திரமாக நல்லா தொழிலை நல்லா பார்ப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணலாம், எந்த தொழிலாக இருந்தாலும் பண்ணலாம், அந்த தொழிலில் நல்லா சக்ஸஸ் ஆகும். லாபம், தொழில் பண்ணுறோம் சார், லாபம் வரணும்ல, 2 பேரும் வேலை பார்க்குறோம், தொழில் பண்ணுறோம், மாங்குன்னு உழைக்கிறோம், தொழில் பண்ணுறோம், லாபம் வேணுமே, லாபம் வரும். 2 பேரும் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு ஒரு காரிய தொழில் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நல்ல லாபம் வரும், லாபமும் நல்லாயிருக்கும், பெரிய லெவல் லாபம், பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்து விரயம், அலைச்சல், அயன சயன போகம், கணவன் மனைவி உறவு, படுக்கை சுகம், பிறர் கொடுக்கறது, வள்ளல் தன்மை, ஈகை, இரக்கம், கருணை, இப்படிலாம் நிறையா இருக்குது மனித வாழ்க்கையில். இதில் எடுத்துக்கிட்டோம்னா 2 பேருமே அதில் அந்தளவுக்கு ஈடுபாடாக இருக்க மாட்டாங்க. சரியா 2 பேரும் நல்லா இருப்பாங்க. ஆனால் ரொம்பயுமே தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுறது, நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறது, அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. கர்மத்தில் ரொம்ப கண்ணாக இருப்பாங்க, காரியம், தொழிலில் ரொம்ப கண்ணாக இருப்பாங்க. உத்தியோகத்தை காட்டிலும் 2 பேருமே காரியம், தொழிலில் ரொம்ப கண்ணாக இருப்பாங்க, பிஸ்னஸ் மைண்ட்லேயே இருப்பாங்க. சரியா துலாம் பிஸ்னஸில் ரொம்ப இதாக இருப்பாங்க, ரொம்ப அக்ரிசிவாக, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அதை வெறித்தனமாக செய்வாங்க. மேசம் அதுக்கு என்ன பண்ணோம்னா ஆளுமை அதிகாரத்தை பயன்படுத்தும். சரியா ஸோ அதனால் 2 பேருக்குமே அந்த தொழில் நல்லா இருக்கும். ஸோ இப்படி தொழில் உள்ள லாபம் இருக்கிறதுனால இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை கவனிக்க மாட்டாங்க. சரி அலைஞ்சு திரிஞ்சு சில காரியங்கள் செய்கிறதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதுபோக இந்த தாம்பத்திய சுகம், மற்ற சுகத்தெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. பிறருக்கு கொடுக்கணும், ரொம்ப பெருசாக செய்யணும், அதெல்லாம் வராது. மேசராசி கொஞ்சம் சில தான தர்மங்கள்லாம் பண்ணுவாங்க, பிறர் கொடுத்து வாழ்வாங்க. ரிஷபத்துக்கு அது வராது. சரியா துலாமுக்கு அது வராது. துலாம் ராசிக்கிட்ட இருந்து ஒரு காசை வாங்குறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். கல்லில் நாரை உரிக்கிற மாதிரி தான். கல்லில் நாரை உரிக்கிறோமாங்க சொல்லுவாங்க.
அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அவங்ககிட்ட இருந்து காசு வாங்குறது கல்லில் நார் உரிக்கிற மாதிரிப்பா அப்படிம்பாங்க. அது மாதிரி துலாம் ராசிக்கிட்டேருந்து காசு வாங்குறது வந்து கல்லில் நார் உரிக்கிற மாதிரி. ஸோ இப்படிலாம் நிறையா இருக்குது. ஓகே நேயர்களே, இது வந்து நான் பொதுவாக மனித வாழ்க்கையில் உள்ள சில அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன். இது போக நிறைய இருக்கும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நிறைய வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் இருக்கும், குணாதிசயங்கள் இருக்கும், அமைப்புகள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பண்ணுவாங்க. அதில் ஒவ்வொரு விஷயமான சம்பவங்கள் நடக்கும், காரியங்கள் நடக்கும். எல்லாத்தையும் பட்டியலிட முடியாது. ஏதோ கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் துலாம் ராசி மேச ராசி சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா எந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குது அதை என்கிட்ட சொல்லுங்கள். சரியா? சார் நான் துலாம் ராசி, அவர் மேச ராசி, எங்களுக்கு இந்த விஷயத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு உண்டான பரிகார வழிபாடை நான் சொல்லுவேன். கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதுக்கு உண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கட்டணம் என்னென்னு சொல்லி பார்த்து கொடுப்போம். சரியா? ஸோ எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் மூலிமா அணுகுங்க. ஃபோனில் வந்து நான் சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா ஃபோனில் வந்து நான் பல வேலையில் இருப்பேன். அந்நேரம் டக்குன்னு அதில் நான் கமிட் ஆக முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு தீர்வு சொல்லணும்னா யோசனை பண்ணி தான் சொல்லணும். இப்போ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டாலுமே நான் டெக்ஸ்ட் பண்ணி தான் அனுப்புவேன். அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அதை அப்சர்வேஷன் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு பதிலை அனுப்பணும்னா ஐ வில் டேக் சம் டைம். எனக்கு சில நேரம் தேவைப்படும். சரி, அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி தான் பார்க்க முடியும் இல்லையா? இதை வந்து எல்லா நேரத்துலையும் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ரைட், இப்போ நட்சத்திரத்துக்கு வருவோம். மேச ராசிக்கு வந்துடுவோம். மேச ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. அசுபதி, பரணி, கார்த்திகை. இதில் அசுபதிக்கு வந்து துலாமில் பிடிக்காத ராசிகள் சித்திரை, விசாகம் பிடிக்காது. இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு யாரோ ஒருத்தர் அசுபதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்து சித்திரை, விசாகம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை கேளுங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். பொதுவாக நான் அசுபதி, என் வீட்டுக்காரர் வந்து விசாகம், எங்களுக்கு ஒத்து போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு ஆணோ பெண்ணோ எல்லா விஷயத்துலையும் ஒத்து போக மாட்டாங்க. எல்லா விஷயத்துலையும் ஒத்து போகாமல் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் தான் ஒத்து போகாமல் இருப்பாங்க. அது என்ன விஷயம் சொன்னீங்கன்னா அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். சார் நான் அசுபதி, நான் ஒரு பெண், என் கணவர் வந்து விசாகம், எனக்கு அவருக்கு ஒத்து போக மாட்டேங்கி. எந்த விஷயத்தில் ஒத்து போக மாட்டேங்கி? அவர் நல்லா இருக்கிறாரு, என்னை திருப்தியாக வச்சுருக்காரு, சந்தோஷமாக வச்சுருக்காரு. ஆனால் சம்பளம் வாங்கினா படத்தை கொண்டு வர மாட்டேங்கிறாரு, பாதியே செலவு பண்ணிடுறாரு, கண்ணா பின்னான்னு இருக்கிறாரு. சம்பள விஷயத்தில் வந்து அவர் பிசகுறாரு, பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன் நான். பொதுவாக நான் அசுபதி, அவர் விசாகம், 2 பேர்த்துக்கும் பிரச்சனை அப்படின்னா எனக்கு என்ன பிரச்சனை தெரியாது. பிரச்சனையை சொன்னால் தான் தீர்வு சொல்லணும். ஒரு மனிதனுக்கு பலவிதமான வியாதி இருக்குது. தலைவலியிலிருந்து கேன்சர் வரைக்கும் இருக்குது. எல்லாம் மனித உடலுக்கு தான் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தான் டாக்டர் அதுக்கு வந்து தீர்வு சொல்வார். அது மாதிரி தான் வேத ஜோதிடத்திலும் என்ன பிரச்சனைன்னு கிளியர் கட்டாக சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து வழிபாடு பரிகாரம் சொல்லுவேன். இப்போ வந்து அசுபதிக்கு வந்து சித்திரை, விசாகம் ஒத்து போகாது. பரணி நட்சத்திரத்துக்கு வந்து சுவாதி ஒத்து போகாது. கார்த்திகை நட்சத்திரம் சித்திரை, விசாகம் ஒத்து போகாது. இது வந்து மேச ராசிக்கு. அடுத்து துலாம் ராசிக்கு சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து பரணி ஒத்து போகாது. விசாக நட்சத்திரத்துக்கு பரணி ஒத்து போகாது. சுவாதிக்கு வந்து அசுபதி ஒத்து போகாது. அவ்வளோதான் நேயர்களே. சரியா? இதுதான் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கோஆர்டினேஷன். இது சில பேருக்கு ஒத்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் அதில் பிரச்சனையோடு இருப்பாங்க. சரியா? ஓகே, இருந்தாலும் நான் உள்ளதை சொல்லிட்டேன். எல்லாமே வேத ஜோதிடத்தில் உள்ளபடி தான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒன்றும் தனியாக எதுவுமே எடுத்து சொல்லலை. சரியா? வாழ்த்துக்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் கேட்டவர்கள் நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனை எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். சில பேர் போடுறாங்க, தங்கிலீஷில் போடுறாங்க. அப்படிலாம் போடாதீங்க, தமிழில் போடுங்க, இல்லைன்னா இங்கிலீஷில் போடுங்க. ஒன்று பியூர் இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள், இல்லைன்னா தமிழில் டைப் பண்ணுங்கள். இந்த தங்கிலீஷில் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணாதீங்க. சரியா? அதெல்லாம் அது வந்து அதை ரீடு பண்ணுற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. நாலேஜ் இருக்குது, பட் டைம் இல்லை எனக்கு. சரியா? ஒன்று பார்த்தோம்னா பளிச்சுன்னு தெரியுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அது அடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் தான் தெரியப்படுத்தணும். சரியா? அதனால் எதாக இருந்தாலும் தாய்மொழி தமிழில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா பியூராக இங்கிலீஷில் போடுங்க. சரியா? நான் அதை ஈஸியாக எடுத்துக்கிடுவேன். வாழ்த்துக்கள் நேரில். எல்லாமல் இறைவன் மேசம், துலாம் 2 ராசி நேயர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் அலங்கப்பட்டு தேகாரிகத்துடன் தீர்க்காயலுடன் ஈடுபடு வாழ்க, நிறந்தவளம் பெறுக. நன்றி நேயர்களே.